சார் போஸ்ட் குப்ராஜ மரியார். அந்த குப்ராஜ மரியார் சேர்த்து 13 வருஷம் ஆச்சப்பா. இப்ப கொண்டு வரையே நான் என்ன செய்வேன்? யோ உன்னை எங்களே தேடுறது. இந்த அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நானே பிச்சைக்காரன், எனக்கு எந்த பிச்சைக்காரன் லெட்டர் போட்டிருக்கான்? என் ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரராமன் இருந்தானே, அவன் தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து போட்டானே. அவன் மகன் கணேசன் தான் தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா. இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதி இருக்கிறான். நான் போய் உதவி செய்யட்டுமா? நீயா உதவியா? அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ. உதவியா உதவி? அடச்சா கமனு கட. ये आने वाले बहुत मशहूर और इम्पोर्टेंट स्टेट गेस्ट हैं, उसके प्रॉपर बंदोबस्त करने के लिए अभी पीए टू द पीएम फोन किया. सो बी वेरी केयरफुल, अंडरस्टैंड? यू मे गो नाउ. यस सर. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்ததாயை உதறிட்டு போனா ஒருத்தனும் உருப்பட்டது இல்ல. ஓமா, ஒரு மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட உனக்கு தெரியல. உங்க சண்டையை தீர்த்து வைக்க நேரம் போதில்ல. அதான் தனியா போறேன். போடா. ஆனா ஒண்ணு, இப்ப இந்த வீட்டு படிய விட்டு தாண்டுன மறுபடியும் இதை மிதிக்க கூடாது. அப்படி சொல்லாதம்மா. உனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என் தயவு வேணும். முடிஞ்சா கல்யாணம் பண்றேன், முடியாட்டா வியாபாரம் பண்றேன். போடா. நான் செத்தா கொல்லி போட கூட வராத. உனக்கு இருக்கிறது நான் ஒரு புள்ளதான். நான் கொல்லி போடலன்னா அனாத பணமா நீ நடுரோட்ல கிடக்க வேண்டியதுதான். அது மட்டும் நீ மறந்துடாத. செத்தாக்கா கழுகு சிறையாடுறேன். செத்தப்புறமா நீ போட போற பிடி அரிசிக்கு வாயை திறந்துகிட்டு சுடுகாட்டுல படுத்திருப்பேன். பிரஸ்டீஜ் ராமநாதன் பொண்டாட்டிக்கானா சொந்த காலிலேயே நிப்பேன். நில்லு நில்லு. பாய். முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அறந்து போன பந்தம்மா. அம்மா, யூ ஆர் ஜஸ்ட் கிரேட். எப்படியோ உன் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அவளும் கொஞ்ச நாள் புருஷனோட இருந்துட்டு போய் சேர்ந்துட்டா. நான் தான் எதிலையுமே கலந்துக்கல. ஆனா நான் யாருன்னே தெரியாம என் தங்க பையன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். கணேசா, உன் தாய் மாமன் குச்சேல இருக்கேன்டா. இப்ப என்ன அசைஞ்சா இந்த நாடே அசையும். என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்க விஷயத்துல நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் நடந்துகிட்டேன். ஆனா அதுக்கு பரிகாரமா என் தங்க பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுவான் அந்த குச்சேல. இந்த பிரஸ்டீஜ் ராமநாதன் பொண்டாட்டிய மதிச்சு என் பேரை கடுதாசி எழுதி இருக்கிறாண்டி. நீ பயப்படாத. உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தினோ அதை விட பிரமாதமா உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி வைக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு வயசு 80 ஆகுது. கண்ணு பாதி தெரியல, உடம்பு எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. இந்த வயசுல இன்னும் சமையல் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? ரெஸ்ட் எடுத்து கூடாதா? சமைச்சதுக்கு பணம் கொடுங்க. இது உழைக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்கக்கூடிய நேரம். நேரத்தை வீணாக்க கூடாது. 4 வீட்டுக்கு போகணும். சேலை இந்தாங்க. சேர்த்து கல்யாணத்துக்கு முதல் 15 ரூபாய். நீ என்ன பண்ற? ப்ராவிடன்ட் ஃபண்ட் லோனுக்கு அப்ளை பண்ற. நான் என்ன பண்றேன்? ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்றேன். அப்புறம் டு த மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேட்கிற. நான் என்ன பண்றேன்? நாளைக்கே ஆபீஸ்ல இருந்து 3000 ரூபாய் கடனா தரேன். நீ என்ன பண்ற? உன் தங்கச்சி கல்யாண அழைப்புட சீக்கிரமா அடிச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்குற. நான் என்ன பண்ற? ஆபீஸ்ல ஒரு 80-85 பேர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அன்பளிப்பு ஒரு 1000 ரூபாய்க்கு தேரும். அதை நான் முன்னாடியே கேஷா வாங்கி உனக்கு கொடுக்கிட்டு ஏற்பாடு பண்ற. உமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா?
அரே கணேஷு, அபஸ்வரமா வர சொன்னியாமப்பா, என்ன விஷயம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே? இந்தாயா 1000 ரூபாய், மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமைப்படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு, புளி, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலைக்கடை, அரசாங்க நியாய விலைக்கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல? இல்லப்பா, ராவுத்தர் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமான ரொம்ப நல்லா இருக்கும். இம்பள் துட்டு கொடுக்கறான், வாங்கறான். சாய்பு போறான். நில்லுகிற ஒருத்தர், நில்லுகிற அரே ஒருத்தர். சாய்பு கிளம்புறான்னா கிளம்புறான். இல்ல நில்லுகிற ஒருத்தர், நான் அரே சாய்பு சொல்றேன். கடை மேலே நிறைய வேலை இருக்கு, போறான். ராவுத்தர் நில்லு. அரே பச்சை மிளகா, மொட்டை பையா, ராவுத்தர் நிம்பள் மாதிரி எத்தனை பேரை பாக்கறான். நிம்பள் நியாய விலை கடைக்கு போறான், ராவுத்தர் நம்ம கடைக்கு போறான். நிம்பள் துட்டோட போறான், நிம்பள் துட்டோட போறான். ராவுத்தர், அப்படிலாம் சொல்லாதீங்க ராவுத்தர். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கை விட்டுறாதீங்க ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தர் கண்ணா, ராவுத்தர் பாய், ராவுத்தர் பேட்டா. இல்லையா? முடிவே சொல்லாம போறீங்களே. அரே பேட்டி, சாயங்காலம் நிம்பள் கடைக்கு மேலே வரா. சாய்பு அங்கே பதில் சொல்லலாம். அரே பையா, கண்ணாலா சாமான எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேனே, அதுக்கு எடு. ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிக்ஷா எடுத்துட்டு வரேன். புடிச்சுக்கோமா. என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பக்கம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், பிச்சோ பாருமா. மஞ்சள். உமா பேட்டி, ராவுத்தர் நிம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமான் இறக்குறான். அச்சா அச்சா அச்சா, பகுத் அச்சா. நம்மளுக்கு நம்மள நம்புறான். பாவம், உன் கடையிலயும் வியாபாரம் அதிகமா இல்ல, அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். வாடி. ஏங்க, திண்ணனூருக்கு எப்படிங்க போகணும்? பஸ்லயும் போலாம், நடந்தும் போலாம். வசதி எப்படி? நடந்து போற வழியை சொல்லுங்க. இந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், இப்படி ஒத்தாடி பாதையில போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, வச்சுக்கங்க. அப்புறம் ஓட்டுறே தம்பி, சொன்ன கேள்வி. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பக்கம் தண்ணிடாடே. யோ, யாரையா தோட்டத்துக்கு கதவை தட்டுறது? ஐயோ, வீட்டுல யாரும் இல்ல. வாச பக்கமா வர வெக்கமா இருந்துச்சு, அதான் கொல்ல பக்கமா வந்தேன். தப்பா? நான் மெட்ராஸ்க்கு துணி வாங்க வந்தேன். மெட்ராஸ்ல என் பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. உங்க ஊர் பையன் சைக்கிள்ல காவால தள்ளி விட்டான். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. நல்ல